ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டை டீகோடர் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் எ ஃபுல் ஆடர் சர்க்கியூட் வித் எ டீகோடர் அண்ட் 2 OR கேட்ஸ். ஸோ ஃபுல் ஆடர் சர்க்கியூட்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஆடருக்கான ட்ரூத் டேபிளை ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபுல் ஆடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். அவுட்புட் என்ன அப்படின்னா சம்மு, கேரி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டில் ஏபிசின்னு 3 வேரியபிள் எடுத்திருக்கோம். அவுட்புட்ஸில் சம்மு எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், கேரி சி அவுட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏன் மேடம் இங்கே சி அவுட்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிங்கிற வேரியபிள் நான் இங்கே எடுத்ததுனால ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் சி அவுட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போது நமக்கு நல்லா தெரியும் 3 இன்புட் இருக்குது அப்படின்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் நமக்கு வரும்? 8 காம்பினேஷன்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் உங்களோட பைனரி வேல்யூஸை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நமக்கு 3 இன்புட் இருக்குது, அதனால் எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்னா 8 காம்பினேஷன்ஸ் வரும். பட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எதுவில் போய் எண்ட் ஆகும்? 7ல் போய் எண்ட் ஆகும். அப்போ 0க்கான பைனரி வேல்யூ, 1க்கு பைனரி, 2க்கான பைனரி, 3க்கான பைனரி வேல்யூ, 4க்கான பைனரி வேல்யூ, 5, 6, 7க்கான பைனரி வேல்யூ. 0லேருந்து 7 வரைக்கும் எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சம்மோட வேல்யூ, கேரியோட வேல்யூ எழுதணும். சம்முங்கிறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ 3 பிட்டை ஆட் பண்ணுங்கள். 0 + 0 + 0 0 தான். சம்மும் 0, கேரியும் 0. ஓகே. அடுத்து 0 + 0 0 தான் வரும். 0 + 1 நமக்கு என்ன ஆகும்? சம்மோட வேல்யூ 1 வரும், கேரியோட வேல்யூ 0 வரும். அதே மாதிரி 0 + 1 சம்மோட வேல்யூ 1 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 0 அங்கேயும் சம்மு தான் வரும், கேரி வராது. ஓகே. இங்கே பாருங்கள் 0 + 1 1. ஓகேங்களா? இந்த 1 கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 1ஓட ஆட் பண்ணுறோம். 3வது பிட்லேயும் நமக்கு 1 இருக்கிறதுனால இந்த 1ஓட 1 ஆட் பண்ணுறப்போ சம்மோட வேல்யூ 0 வந்துடும், கேரியோட வேல்யூ 1ன்னு வரும். அதே மாதிரி 1 + 0 1, தென் கேரி 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 1s இருக்குன்னாவே சம்மோட வேல்யூ 0 வரும், கேரியோட வேல்யூ 1 வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 1s இருக்குது, இந்த காம்பினேஷனில் 3 1s இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்மோட வேல்யூ 1 வரும், கேரியோட வேல்யூ 1 வரும். இது ஷார்ட்கட் தான் சும்மா. இப்போ ஒரே ஒரு 1 இருக்குது அப்படின்னா சம்மு மட்டும் வரும். 2 1 இருக்குது அப்படின்னா சம்மோட வேல்யூ 0ன்னு வந்துடும், கேரியோட வேல்யூ 1 வந்துடும். 3 1s இருக்குது அப்படின்னா சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ 1. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சம்முக்கும் கேரி அவுட்டுக்கும் நான் என்ன பண்ணணும்? மின் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சம்முக்கு எங்கெங்கெல்லாம் 1 வந்திருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் எந்த இன்புட் காம்பினேஷனுக்கு 1 வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 0 0 1. 0 0 1ன்னா என்ன? டெசிமல் நம்பர் 1. 0 1 0க்கு 1 2. 2ங்கிறது தான் 0 1 0 அந்த காம்பினேஷனுக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 0 0ங்கிறது 4. ஸோ 4க்கு நமக்கு 1 வந்திருக்கு. அடுத்தது 1 1ங்கிறது 7, அதுக்கும் 1 வந்திருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1 2 4 7ன்னு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சி அவுட். சி அவுட் எந்த காம்பினேஷனுக்கு? 0 1 1, தட் இஸ் 3. அடுத்து பாருங்கள் இது 5, இது 6, அடுத்து இது 7. அப்போது 3 5 6 7 இது சி அவுட். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம டீகோடரை ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எத்தனை இன்புட் இருக்குது? 3 இன்புட் இருக்குது. அப்போ 3 இன்புட் இருக்குது அப்படின்னா எத்தனை அவுட்புட் வரும்? 8 அவுட்புட்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3:8 டீகோடரை யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இன்புட் ஏபிசிங்கிறது இன்புட். அவுட்புட்டை Y0லேருந்து Y7 வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்போ டோட்டலாக 8 அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் சம்முங்கிறது என்னது? 1 2 4 7. இப்போ பாருங்கள் 1 2 4 7. இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு OR கேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா சம்முக்கான வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி கேரி. ஸோ கேரிங்கிறது 3 5 6 7. ஸோ 3 5 6 7. இது 4த்தையும் கொண்டு போய் ஒரு OR கேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீகோடரை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டை டீகோடர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்கள் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரூத் டேபிள் எழுதணும். ட்ரூத் டேபிள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவுட்புட் தட் இஸ் சம்மு கேரி அதுக்கான மின் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஒன்ஸ் மின் டேர்ம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டீகோடர் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.